கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, தலைமுடி சம்மந்தமாக தான் ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட குவரிஸ், நிறைய சந்தேகங்கள். நம்ம அதுக்கு தீர்வு அப்படியே ஒவ்வொரு நாளும் அதுக்கு தேடிக்கிட்டு இருக்கோம். அப்படி பார்த்தா நிறைய சொல்லலாம், தலைமுடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய சொல்லலாம். பட் ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு ரூட் காஸ் தான் மெயினாக இருக்கும், ஒரு மூல காரணம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலையில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப். இது நம்ம என்ன நினைக்கிறோம், தலை சீவினா இல்லை சொரிஞ்சோம்னா ஒயிட்டாக ஃப்ளேக்ஸ் வந்தால் அது டேண்ட்ரஃப். ஓகே, ஒரு ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு போட்டு அது சரி பண்ணிடலாம். இல்லை அதுக்கு வேறு ஏதாவது ஹோம் கேராக ஏதாவது பேக்ஸ் போடுறோம், ஹென்னா போடுறோம், அதெல்லாம் போட்டு சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறோம். பட் ப்ரொலாங்டாக ஒரு ட்ரீட்மெண்ட் போனால் கூட அது பொடுகு நிற்கிற பாடு இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பொடுகு அப்படிங்கிறதுக்கு தீர்வு நம்ம கையில் இருக்குது. அது நம்ம எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறோங்கிறத பொறுத்து இருக்குது. இப்போ ஒரு பொடுகை ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தோ இல்லை ஹோம் கேராவோ நீங்கள் சரி பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் திரும்ப இருக்குது அப்படின்னா அது உங்கள் நெக்லிஜென்ஸ் தான் காரணம். அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிற வரைக்கும் ஒழுங்காக ஹேர் வாஷ் பண்ணுவீங்க, அந்த பொடுகை வெளியே அனுப்புறதுல ரொம்ப துடிப்பாக இருப்போம். அதுக்கப்புறம் ஒன்ஸ் ஸ்கேல்ப் ஃப்ரீ ஆகிடுச்சு, டேண்ட்ரஃபே இல்லை, ஹேர் உங்களுக்கு ஃபாலிங் இல்லை அப்படிங்கிறப்போ யூல் பி பேக் டு பவிலியன். திரும்ப ஹேர் வாஷ் பண்ணாமல் தலையில் அழுக்கு சேர்ந்து டெட் செல் அக்யூமுலேட் ஆகி திரும்ப டேண்ட்ரஃப் வர்றதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கும். ஸோ பொடுகு அப்படிங்கிறது எப்படி அதை எடுத்துக்கலாம் அப்படின்னா, ரெண்டு விஷயமாக எடுத்துக்கலாம். ஒன்று விசிபிள் டேண்ட்ரஃப், இன்னொன்று இன்விசிபிள் டேண்ட்ரஃப். விசிபிள் டேண்ட்ரஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தலையெல்லாம் வாடுறோம், இல்லை நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறோம், இல்லை தலை உங்களுக்கு நமக்கு அரிக்குது, நமக்கு அதை ஸ்க்ராட்ச் பண்ணுறோம், அந்த மாதிரி பண்ணுறப்போ அப்படியே பவுடரியாக கொட்டும், உங்கள் ட்ரெஸ்லாம் அப்படி வெள்ளை வெள்ளையாக துகள் துகளாக நிற்கும். அந்த மாதிரி இருந்தால் அது விசிபிள் டேண்ட்ரஃப் அப்படிங்கிறது. அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லணும்னா, ஃப்ளேக்கி ஆர் ஸ்கர்ஃபி டேண்ட்ரஃப். ட்ரையாக ஃப்ளேக்ஸ் வர்றது விசிபிள், ஏன்னா அது வெள்ளை வெள்ளையாக அப்படியே பறக்கும். பட் இதில் ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன், இது டேண்ட்ரஃப் இல்லாமல் எக்ஸ்ஃபோலியேட்டட் டெட் செல்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஷாம்பு ரெசிடியூ இருக்கும். இந்த ஷாம்பு ரெசிடியூவை கூட நம்ம பொடுகுன்னு நினச்சிக்குவாங்க. அது என்ன ஆகுன்னா, இப்போ ஷாம்பு பார்த்திங்கன்னா நிறைய கை நிறைய ஷாம்பு ஊற்றி அதை டைல்யூட் பண்ணாமல் அப்படியே தேய்ச்சி வாஷ் பண்ணுவாங்க. அப்படி வாஷ் பண்ணுறப்போ தலைமுடி ஃப்ளஃபியாக இருக்கணும், ட்ரையாக அப்படியே பறக்கணும்னு நினைக்கிற ஒரு கான்சன்ட்ரேஷன் நம்ம போட்ட ஷாம்புவை நம்ம ப்ராப்பராக வாஷ் பண்ணோமாங்கிறது இருக்காது. அப்போ என்ன ஆகுன்னா, தலையில் உங்களுக்கு ஷாம்பு போடுறீங்க, ஒரு பக்கெட் வாட்டரில் அவ்வளோ ஷாம்புவையும் வாஷ் பண்ணுவீங்க. நீங்கள் வாஷ் பண்ணுறப்ப நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ப்ராப்பராக நீங்கள் ரின்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களுடைய உள்ளங்கை இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாம், இதை உங்கள் தலையில் வச்சு நீங்கள் நல்லா அரைக்க தேய்ச்சி பாருங்கள். தலை வெட்டாக இருக்கிறப்போ, ஈரமாக இருக்கிறப்போ இந்த உள்ளங்கையை வச்சு நீங்கள் வச்சு அரைக்க தேய்ங்க. அந்த மாதிரி தேய்க்கிறப்போ உங்களுக்கு கையில் நுரை வந்தால் உங்கள் ஷாம்பு வாஷ் ப்ராப்பராக இல்லை, நீங்கள் அதை சரியாக வாஷ் பண்ணலன்னு அர்த்தம். இப்படி தலையில் உங்களுக்கு நுரை செட்டிலாக இருக்கிறப்போ நீங்கள் ஒன் டே, இப்போ நேற்றுக்கு ஹேர் வாஷ் பண்ணியிருக்கீங்க, அதில் ஷாம்பு ரெசிடியூ இருக்குது, நுரை அப்படியே செட்டிலாக இருக்குது, நீங்கள் இன்றைக்கி வாஷ் பண்ணலை, இன்றைக்கி நீங்கள் தலையை ஸ்க்ராட்ச் பண்ணி பாருங்களேன், அப்படி வெள்ளை வெள்ளையாக கொட்டும். நம்ம அதை டேண்ட்ரஃப்னு நினச்சிக்கிறோம், அது ட்ரையான ஷாம்பு துகள்கள். அப்போ அதை நம்ம டேண்ட்ரஃபாக நம்ம ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மாதிரி ஒரு மிஸ்டேக்கெல்லாம் நம்ம எடுத்துக்கக்கூடாது. அப்போ டேண்ட்ரஃப் அப்படிங்கிறது ஒரு முறையான டெஸ்டிங்கில் உங்களுக்கு அது விசிபிளாக இன்விசிபிளாக வேறு என்ன பிரச்சனைகள் அதால் வருங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன் ஜென்ரல் டேண்ட்ரஃப் என்ன பிரச்சனை பண்ணும், இப்போ நான் உங்களுக்கு ட்ரையாக இருக்கக்கூடிய விசிபிள் டேண்ட்ரஃப் பற்றி நான் சொல்கிறேன். ஸோ விசிபிள் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி கோம் பண்ணால், ஸ்க்ராட்ச் பண்ணால் வெள்ளை வெள்ளையாக உங்களுக்கு ஃப்ளேக்ஸ் வர்றது விசிபிள் டேண்ட்ரஃப். இது என்ன பிரச்சனைகள் நமக்கு கொண்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் அதை மாதிரி நம்ம சொறிகிறப்போவோ கோம் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அது சிதறுது இல்லையா, அந்த சிதற துகள்கள் ஃப்ளேக்ஸ் அது என்ன பண்ணும், நம்ம ஸ்கின்னில் இருக்க துவாரங்களை போய் அடைச்சிக்கும். பொதுவாக முகத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே சின்ன சின்னதாக உங்களுக்கு வேர்க்கூர் மாதிரி பொறி பொறியாக இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன ரேஷஸ் அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக தலையில் வெளியே வரக்கூடிய ஃப்ளேக்கி டேண்ட்ரஃப் நிறைய இருக்கும். அந்த ஃப்ளேக்ஸ் நிறைய கண்டிப்பாக இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த செஸ்ட் ஏரியாவில் இருக்கும், பேக்கில் இருக்கும், சின்ன பொறி பொறியாக சின்ன கட்டி மாதிரி இருக்கும். அது கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா சொரிஞ்சு விடுவாங்க, ஏதோ கையில் கிடைக்கிறதெல்லாம் வச்சு அது ஒரு வெப்பன் மாதிரி எடுத்து நல்லா போட்டு ஸ்க்ராட்ச் பண்ணுவாங்க. அப்போ பர்மனெண்ட்டாக அது என்னாகும், பிளாக் ஸ்பாட்டாக மாறிடும், சின்னதாக அப்படி நெருடி போய் அப்படியே நிற்கும். இது ஒரு பிரச்சனை.
இது இல்லாமல் நமக்கு வேறு என்ன கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா, முடி வந்து எக்ஸ்ட்ரீம்லி ட்ரை ஆகிடும். இந்த ஃப்ளேக்கி டேண்ட்ரஃப் இருக்கிறவங்களுக்கு முடி வந்து சின்ன சின்ன பிட்டாக உடையும். ஏன்னா அந்த டேண்ட்ரஃப் என்ன பண்ணும், நம்மளுடைய போர்ஸை போய் அடைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம முடிகள்லேயும் போய் அது போய் பிளாக் பண்ணிக்கும். அப்போ முடிக்கு தேவையான ஈரப்பதமோ எண்ணெய் பசையோ கிடைக்காது. அப்போ அதனால் என்னாகும், எக்ஸ்ட்ரீமாக ட்ரை ஆகி உங்களுக்கு வந்து முடி பிரேக் ஆகிறதுக்கு அது ஒரு பெரிய காரணமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரப்போ பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் ஸ்கின்னில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய கட்டியாக பஸ்டியூல்ஸ் மாதிரி கொப்பளங்கள் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய விசிபிள் டேண்ட்ரஃப் இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய அனாயிங் ஃபேக்டர். எங்கே போனாலும் அரிப்பு இருக்கும். நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போவீங்க, ஒரு இன்டர்வியூ போகிறீங்க, இல்லை ஒரு ப்ரோக்ராமில் இருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கீங்க, ஒரு பார்ட்டியில் இருக்கீங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அரிப்பு இருக்கும். ஸோ அது அந்த இடத்துல உங்களுக்கு வந்து எம்பாரசிங்காக இருக்கும், நம்ம தலையை வந்து ஸ்க்ராட்ச் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய விசிபிள் டேண்ட்ரஃப் இதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாக டேண்ட்ரஃப் விசிபிளோ இன்விசிபிளோ நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. பொதுவாக தேங்காய் எண்ணெய்க்கு வந்து ஒரு டேண்ட்ரஃபை அக்ரவேட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை உண்டு. ஸோ டேண்ட்ரஃப் நமக்கு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிட்டா பெட்டர் நீங்கள் வந்து ஆலிவ் ஆயில் போகிறது நல்லது. இப்போது விசிபிள் டேண்ட்ரஃப்க்கு நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஆலிவ் ஆயில் எடுத்துக்கோங்க. ஒரு 100 ml ஆலிவ் ஆயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 50 ml நல்லெண்ணெய் கலந்துக்கோங்க. ஜிஞ்சலி ஆயில் நல்லெண்ணெய் கலந்துக்கோங்க. இந்த ஆயிலில் நான் சொல்கிற 2 ஆயிலை மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 100 and 150 ரெண்டு சேர்த்து 150 ml எடுத்துக்கிறீங்க. இதில் என்ன பண்ணுங்கள், 100 drops டீ ட்ரீ ஆயில். ஏன்னா இந்த டீ ட்ரீ ஆயிலுக்கு ஒரு வெர்சட்டாலிட்டி இருக்குது. தலையில் வரக்கூடிய எல்லா டிஸார்டர்ஸ்க்கும் டீ ட்ரீ ஆயில் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ டீ ட்ரீ ஆயில் ஒரு 100 drops எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஸ்மேரி. இந்த ரோஸ்மேரிங்கிறது ஒரு 25 to 30 drops. அதாவது அந்த 150 ml அப்படிங்கிறது ஆலிவ் ஆயிலும் நல்லெண்ணெயும் சேர்ந்தது. 100 ml ஆலிவ் ஆயில் எடுத்துக்கோங்க, 50 ml நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் 100 drops இந்த டீ ட்ரீ ஆயில் போட்டுக்கோங்க. அதாவது ட்ராப்ஸ் பார்த்து விடுங்க. 25 to 30 drops ரோஸ்மேரி. இது ரெண்டையும் கலந்துட்டு ஒரு 2-3 days நீங்கள் வந்து அந்த ஆயிலை எடுக்காதீங்க. அது எல்லாம் ஒன்றோட ஒன்று பைண்ட் ஆகி உங்களுக்கு வந்து ஆயில் மெச்சூர்டாக வரும். அந்த மாதிரி வந்ததுக்கு பின்னாடி நீங்கள் வந்து நல்ல ஒரு எவ்ரி நைட், இது விசிபிள் டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு 1 monthலேருந்து 2 months வரைக்கும் நான் சொல்கிற தெரப்பி நீங்கள் டெய்லி பண்ணுறப்போ அது வந்து உங்களுக்கு வந்து விசிபிள் டேண்ட்ரஃப் உங்களுக்கு குறையும். எவ்ரி நைட் இந்த காம்போசிஷனை தலையில் அப்ளை பண்ணுங்கள். 1 teaspoon எடுத்து பஞ்சில் தொட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். தலையை வாரிட்டு படுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் மார்னிங் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுங்கள். இது நீங்கள் 1 month டெய்லி மேண்டேட்ரியாக நீங்கள் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த துகள்களாக பறக்கக்கூடிய ஃப்ளேக்கி டேண்ட்ரஃப், விசிபிள் டேண்ட்ரஃப் கண்டிப்பாக உங்கள் தலையை விட்டு போயிடும். அதுக்கப்புறம் ஈஸியாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா டேண்ட்ரஃப்லேருந்து வெளியே வரலாம். என்ன வியூவர்ஸ், விசிபிள் டேண்ட்ரஃப் என்ன பிரச்சனை வருதுன்றது பார்த்தீங்க இல்லையா? கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு இன்விசிபிள் டேண்ட்ரஃப் என்ன பண்ணுங்கிறத வரப்போகிற செக்மெண்ட்ஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். Until then, it's me, Geeta Ashok, signing off. Take care of your health.